இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 4வது அதிகாரமானது சாலமோனுடைய அலுவலர்களுடைய பட்டியலையும் அவர்களிடம் இருந்த இந்த ஆளுநர்கள், அவர்கள் தான் இவர்களுக்கு மாதம் ஒருத்தர் என்ற எண்ணிக்கையில் 12 ஆளுநர்கள் இருந்தாங்க. அவர்கள் மன்னர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை, அங்கிருந்த குதிரைகள் எல்லாத்துக்கும் தேவையான உணவுப் பொருட்களை வழக்கமாக கொடுத்து கொண்டே வந்தார்கள், எந்த குறைவுமின்றி. அவர்களுடைய பட்டியலையும் இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சாலமோன் எப்படி ஆட்சி செலுத்தினார், சீரும் சிறப்புமாக, எல்லா ஞானம் நிறைந்தவராக, எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தார். அவருடைய ஆட்சி ரொம்ப படர்ந்து கிடந்தது. மற்றவர்கள் கூட, புறவினத்தாரர் கூட இவருடைய ஞானத்தை கேட்பதற்காக அழைப்போடு ஓடி வந்தார்கள். இவர் பலாயிரம் பொன்மொழிகளை உரைத்திருந்தார் என்று இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி சாலமோனுடைய அறிவும் ஞானமும் பரவி கடந்ததை கண்டு வியப்பில் ஆழ்ந்தார்கள். கடவுள் அவரை மிக அருமையாகவே ஆசீர்வதித்து வழி நடத்தினார் என்ற அந்த ஒரு நிகழ்வைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் கொடுத்த ஞானத்தை சாலமோன் சரியாக பயன்படுத்தியிருந்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆக நாம் கடவுளுக்கு உகந்த முறையில் எல்லாருக்கும் சரியாக நம்முடைய அறிவையும் ஞானத்தையும் பொருளையும் பயன்படுத்துகிறோமா என்ற எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்யமெடுப்போம். சாலமோன் அரசர் இஸ்ரேலர் அனைவர் மீதும் ஆட்சி செலுத்தி வந்தார். அவருடன் இருந்த அதிகாரிகள் இவர்களே: குரு சாதோக்கினுடைய மகன் அசரியா தலைமை செயலர், சீசாவினுடைய மைந்தர் எலிகோரேபு, அகியா ஆகியோர் அமைச்சர், அகிலுத்தின் மகன் யோசபாத்து படைத்தலைவர், யோசபாத்தின் மகன் பெனையா, குருக்கள் சாதோக்கு, அபியத்தார் ஆகியோர், தலைமை கண்காணிப்பாளர் நாத்தானின் மகன் அசரியா, அரசரின் ஆலோசகர் நாத்தானின் மகன் குரு சாபூது, அரண்மனை மேற்பார்வையாளர் அகிசார், கட்டாய வேலைக்காரனுடைய மேற்பார்வையாளர் அப்தாவின் மகன் அதோனிராம். இஸ்ராயேல் நாடெங்கும் சாலமோனுடைய கீழ் 12 ஆளுநர் இருந்தனர். அவர்கள் அரசருக்கு அவரது அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரித்து கொடுத்து வந்தார்கள். அவர்கள் மாதத்திற்கு ஒருவராக ஆண்டு முழுவதும் தேவையான பொருட்களை சேகரித்து தந்தார்கள். அவர்களுடைய பெயர்கள் ஆவன: பென்கூர், மலைநாடான எப்ராயிம் இவருக்கு உரியது; பென்தெக்கார், மாகாசு, சாயல்பிம், பெத்சமேசு, ஏலோன் பெத்காலான் ஆகிய நகர்கள் இவருக்கு உரியவை; பென்கெசது, அருபோத்தும், சோக்கோவும், ஏபேர் பகுதி முழுவதும் இவருக்கு உரியவை. சாலமோனுடைய மகள் தாப்பாத்தின் கணவர் பென்னமினதாபு, நாப்போத்தார் பகுதி முழுவதும் இவருக்கு உரியது. அகிலூதின் மகன் பாகனா, தானாக்கு, மெகிதோ, பெட்சான் நகர் பகுதிகளும், சாரத்தானை அடுத்து இஸ்ரேலுக்கு தெற்கே பெட்சானிலிருந்து ஆபேல் மெகலோ வரை யோக்மயாவினுடைய மறுபக்கம் உள்ள பகுதியும் இவருக்கு உரியவை. பென்கெபர், ராமோத்து, கிளையாதும், மனாசையினுடைய மகன் யாயிருக்கு சொந்தமான கிளையாது நாட்டு சிற்றூர்களும், பாசானில் உள்ள அர்கோப்பு நாட்டில் மதிர் சுவர்களும் வெண்கல குறுக்கு கம்பிகளும் கொண்ட 60 நகர்களும் இவருக்கு உரியவை. இத்தோவினுடைய மகன் அகினதாபு, மகனாயும் இவருக்கு உரியது. சாலமோனினுடைய மகள் பாஸ்மத்தின் கணவர் அகிமாசு, நப்தலி இவருக்கு உரியது. ஊசாவின் மகன் பாகனா, ஆசேர், பேர்லோத்து ஆகியவை இவருக்கு உரியவை. பாருவாக்கினுடைய மகன் யோசபாத்து, இசக்கார் இவருக்கு உரியது. எலாவினுடைய மகன் சிமயி, பென்யமின் நிலப்பகுதி இவருக்கு உரியது. ஊரியின் மகன் கெபேர், எமோரியனுடைய மன்னன் சீகோனுக்கும் பாசானினுடைய மன்னன் ஓக்குவுக்கும் உரியதாயிருந்த கிளையாது நாடு இவருக்குரியது.
அந்நிலப்பகுதிக்கு ஆளுநர் ஒருவர் இருந்தார். யூதா இஸ்ரேல் மக்கள் கடற்கரை மணலை போல் திரளாயிருந்தார்கள். அவர்கள் உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தார்கள். சாலமோன் யூப்ரட்டிஸ் தொடங்கி பெலிஸ்தியனுடைய நாடு வழியாய் எகிப்தின் எல்லை வரையிலும் இருந்த நாடுகளின் மேலும் ஆட்சி செலுத்தி வந்தார். அவரது வாழ்நாள் முழுவதும் அந்நாடுகளின் மக்கள் அவருக்கு கப்பங்கட்டி அடிபணிந்திருந்தார்கள். சாலமோன் வீட்டில் நாள்தோறும் உணவுக்காக தேவைப்பட்டவை 30 கலம் மிருதுவான மாவு, 60 கலம் சாதாரண மாவு, கொழுத்த மாடுகள் 10, மேய்ச்சலிருந்து வந்த மாடுகள் 20, ஆடுகள் 100, சுலைமான்கள், சிறுமான்கள், வரையாடுகள், கொழுத்த கோழிகள் ஆகியனவாகும். திப்சாவிலிருந்து காசா வரை யூப்ரட்டிஸினுடைய மேற்பகுதியில் உள்ள நாடுகள் அனைத்தின் மீதும் அந்த ஆற்றுக்கு மேற்கே இருந்த அரசர்கள் அனைவர் மீதும் அவர் ஆட்சி செலுத்தி வந்தார். சுற்றுப்புற பகுதிகள் அனைத்திலும் அமைதி நிலவியது. சாலமோனுடைய வாழ்நாளெல்லாம் தான் முதல் பெர்சபா வரையிலும் பரவியிருந்த யூதா மக்களும் இஸ்ரேல் மக்களும் பாதுகாப்புடன் வாழ்ந்தார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் திராட்சை தோட்டங்களையும் அத்தி மரங்களையும் உடைமையாக கொண்டிருந்தனர். சாலமோனுக்கு 4000 தேர்க்குதிரை லாயங்களும் 12,000 குதிரைகளும் இருந்தன. ஆளுநர்கள் அவரவர் முறைப்படி மாதந்தோறும் அரசர் சாலமோனுக்கும் அவரோடு உணவு அருந்தி வந்த அனைவருக்கும் தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு குறையும் வைப்பதில்லை. மேலும் அவர்கள் தேர் குதிரைகளுக்கு கோவேறு கழுதைகளுக்கும் தேவைப்பட்ட வார் கோதுமைகளையும் வைக்கோல்களையும் தங்களுக்கு குறிக்கப்பட்ட முறையின்படி அவை இருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் கடற்கரை மணலென அளவற்ற அறிவாற்றலையும் அளித்திருந்தார். கீழே நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் விட எகிப்திய ஞானத்தையும் விட சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் வழங்கிற்று. எஸ்ராகியனான ஏத்தானை விடவும் ஏமான், கல்கோல், தர்தா என்ற மாக்கோனுடைய புதல்வர் மற்ற மனிதர் அனைவரை விடவும் அவரே ஞானத்தில் சிறந்து விளங்கினார். சுற்றிலும் இருந்த நாடுகள் அனைத்திலும் அவருடைய புகழ் பரவிற்று. அவர் 3000 நீதிமொழிகளை உரைத்தார். அவர் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கை 1500. லெபனோனின் கேதுரு முதல் சுவரில் முளைக்கும் ஈசோப்பு வரை உள்ள எல்லா மர வகைகளை குறித்தும், நடப்பன, பரப்பன, ஊர்வன, நீந்துவன ஆகியவற்றை குறித்தும் கருத்துரை வழங்கினார். சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பல்வேறு இனத்தை சார்ந்தவர் அவரை நாடி வந்தனர். அவரது ஞானத்தை பற்றி கேள்வியுற்ற உலக மன்னர் அனைவரும் அனுப்பியோரும் அவரை தேடி வந்தனர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.